நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. உங்கள் இருதயம் தொய்யும் போது என்ற தலைப்பின் கீழாக நாம் சத்தியங்களை நாம் படித்து வருகிறோம். இந்த நாளிலே நம்முடைய இருதயம் தொய்யும் போது என்ற தலைப்போடு நாம் படிக்கும்போது நாம் படிக்கக்கூடிய பாடம் வாழ்க்கை பிரச்சனைகளை சந்திக்கும் போது என்ற தலைப்பிலே இன்றைக்கு நாம் ஒரு செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நாம் யாம் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இருதயம் தோய்ந்து போகிறது ஆண்டவரே. நாங்கள் சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு மத்தியில் நீர் எங்களோடு இடைபடும்படியாக இந்த நாளின் செய்தியிலே நாங்கள் சத்தியத்தை நாங்கள் படிக்க இருக்கிறோம். அப்படிப்பட்ட சத்தியத்தை புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக கர்த்தர் எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும். வேதத்தினுடைய அதிசயத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தும். வார்த்தைகள் உம்முடையதாக இருக்கட்டும். ஆசீர்வாதம் எங்களை சார்ந்ததாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென். உங்கள் வாழ்க்கை பிரச்சனைகளை சந்திக்கும் போது இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனுஷரும் பிரச்சனைகளையோ அல்லது உபத்திரவங்களையோ சந்திப்பது இயல்பு. இந்த பிரச்சனைகளுக்கு மத்தியில்தான் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நாம் நினைவுபடுத்தும்படியாக இன்றைக்கு நாம் சில பாடங்களை இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். படிப்பில் பிரச்சனைகள், வேலையில் பிரச்சனைகள், குடும்பத்தில் பிரச்சனைகள், சுகவீனத்தில் பிரச்சனைகள், அது மாத்திரமல்ல நம்மளோடு இருக்கக்கூடிய நண்பர்களோடு பிரச்சனைகள் என்று சொல்லி பலதரப்பட்ட சூழ்நிலைகள் நம்ம மேலே சூழ்ந்திருந்தாலும் இவைதான் பிரச்சனையா என்று சொல்லி நம்ம ஒரு கேள்வியை கேட்டோம் என்று சொன்னால் இவைகள் ஒரு பிரச்சனை அல்ல. இவைகளெல்லாம் ஒரு அனுபவமாகவே நமக்கு கருதப்படுகிறது. எனவே அனுபவமே சிறந்த ஆசிரியர் என்று சொல்லி சில முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் அல்லது பிரச்சனைகள் இன்றைக்கு நமக்கு என்ன பாடம் கற்பிக்கின்றது, எப்படிப்பட்ட அனுபவம் பிரச்சனைகளாக மாறுகிறது என்பதை ஒரு விளக்கத்தோடு நாம் ஏற்றுக்கொண்டு இந்த நாள் சத்தியத்திற்குள்ளாக நாம் படிக்க போகிறோம். ஒருவேளை இன்றைக்கு என்னுடைய அலைபேசியில் யாராவது தொடர்பு கொள்வார்கள் என்றால் ஒரு செய்தியை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே, ஒரு துர்செய்தியை என்னோடு பகிர்ந்து கொண்டிருக்கும் வேளையிலே அதற்கு மறு உத்தரவு கொடுப்பதற்கு நான் பொறுமையாக இருந்தால் அது பிரச்சனை அல்ல. அதற்கு மறு உத்தரவு கொடுப்பதற்கு நான் பதட்டம் அடைந்து என்னுடைய வார்த்தைகளை, என்னுடைய கட்டுப்பாட்டை நான் இழந்தேன் என்று சொன்னால் அது பிரச்சனையாக மாறிவிடும். எனவே உலகத்தில் பிரச்சனைகள் என்று சொல்லி நாம் பார்ப்பதற்கு முன்பதாக, பிரச்சனை ஒன்று தோன்றுவதற்கு முன்பதாக அனுபவங்கள் நம்மை சந்திக்கிறதாக இருக்கிறது. தேவஜனமே, இன்னைக்கு நம்மை சந்திக்கக்கூடிய அனுபவங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, அனுபவங்கள் நம்மை சந்திக்கும் போது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி 2 வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசித்து நாம் கடந்து செல்வோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நாம் கடந்து வருவோம். 32ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, நீதிமொழிகள் 16:32, பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தமுள்ளவன் உத்தமன், பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. எனவே பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் கொண்டவர்களாக, பொறுமை கொண்டவர்களாக இருப்பவனை வேதம் உத்தமன் என்று அழைக்கிறது. அதே சமயத்தில் பட்டணத்தை பிடிப்பவனை பார்க்கிலும் மனதை அடக்குகிறவனை உத்தமன் என்று வேதாகமம் அழைக்கிறது. எனவே இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த உலகத்திலே பிரச்சனைகளுக்கு அகப்படாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒருவேளை பிரச்சனைகளினாலே உங்களுடைய இருதயம் தோய்ந்து போயிருக்கிறது என்றால், கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்துவது என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, நாம் உத்தமனாக இருந்து கொள்வதற்கு நீடிய சாந்தத்தோடு இருக்க வேண்டும், மனதை அடக்குகிறவனாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு வேதம் நமக்கு விளக்கி காண்பிக்கிறது. இன்னொரு வசனத்தை பார்ப்போம். அதை நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது, சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன் அதை விட்டுவிடு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் சில சம்பாஷணைகள், நம்முடைய நண்பர்களுக்கோ நம்முடைய குடும்பத்தினர்களுடையோ எழும்பக்கூடிய சம்பாஷணைகள் ஒருவேளை அது ஒரு எதிர்மறையாக திரும்புவது போல நம்மளுடைய கண்களுக்கு தென்படும் என்று சொன்னால் அதை உடனடியாக விட்டுவிடுவது நல்லது.
அதை சமாதானத்திற்கு கொண்டு வருவது நல்லது. வேதாகமம் நமக்கு அப்படிதான் பேசுகிறது பாருங்க. சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும். ஆதலால் விவாதம் எழும்புவதற்கு முன்பதாக அதை விட்டுவிடுங்கள். எனவே பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் நினைவுபடுத்தக்கூடிய காரியம், இப்படிப்பட்ட சண்டை, இப்படிப்பட்ட பிரச்சனை, இப்படிப்பட்ட சச்சரவுகள், இதனால தான் குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கிறது, இதனால தான் உங்களுடைய இருதயம் தோய்ந்து போயிருக்கிறது என்று சொன்னால், இவை எல்லாவற்றையும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே நாம் விட்டுவிடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு நமக்கு வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனவே இந்த வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளை இன்றைக்கு நாம் கடந்து வருவதற்கு அல்லது பிரச்சனைகளை நாம் தவிர்ப்பதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது 3 முக்கிய பாடங்கள். பிரச்சனையின் போது அமைதியாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். பிரச்சனையின் போது அமைதியாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். சிலர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். யாராவது பிரச்சனையினாலே கோபமடைந்தீர்கள் என்று சொன்னால் ஒரு 2 நிமிஷம் அமைதியாய் இருந்தோம் என்று சொன்னால் எல்லாம் சரியாய்விடும். அது குடும்ப காரியங்களாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட காரியங்களாக இருந்தாலும் சரி, இல்லை நம்மளுடைய மனதுக்கு ஏற்ற விதமான காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த 2 நிமிட அமைதியில் சரியாகிவிடும். எனவே பிரச்சனைகள் எழும்பும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் அதில் அமைதியை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய அவசியமாய் இருக்கிறது. ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இயேசுவின் வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கலாம். இயேசு எவ்வளவு தூரம் அமைதி கொண்டவராக, எவ்வளவு தூரம் சாந்த குணம் கொண்டவராக, எவ்வளவு தூரம் தன்னுடைய நாவை காத்தவராக இருந்தார் என்பதை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு பகுதியிலிருந்து நாம் வாசிப்போம். லூக்காவின் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, அநேக காரியங்களை குறித்து அவரிடத்தில் வினாவினான். அவர் மறுமொழியாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர் மேல் பிடிவாதமாய் இருந்து குற்றம் சாட்டி கொண்டே நின்றார்கள். ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்து மேலே அநேக குற்றம் சுமத்தப்பட்டாலும், கேள்விகள் எழுப்பப்பட்டாலும், பிலாத்துவாக இருந்தாலும் சரி, வேற அந்த இடத்துல இருந்த அந்த தேசத்தினுடைய ஆசாரியர்கள் அல்லது தலைமைத்துவ அதிகாரிகள் யாராக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஆண்டவர் செய்தது என்னன்னு சொன்ன பாரும்போது அவர் அமைதியை காத்தவராக இருந்தார். தேவ ஜனமே, இன்றைக்கு பிரச்சனையின் போது நீங்களும் நானும் அமைதியை காக்கிறவர்களாக நம்ம இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளை இன்னைக்கு நம்ம சந்தித்திருக்கிறோம். இதில் நான் எப்படி ஆண்டவரை நாம் பார்ப்பது என்றதுக்கு ஒரு கேள்வி இருக்கிறது என்று சொன்னால், அதற்கான பதில், பிரச்சனைகளின் மத்தியிலே நீங்கள் ஆண்டவரை காண வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை போல அமைதியாய் நாம் இருக்க வேண்டும். ஒன்றும் பேசாமல் ஒரு இடத்திலும் வினாவாமலும் நாம் அமைதியை காத்துக்கொள்வதே பல பிரச்சனைகளிலிருந்து நமக்கு உண்டான ஒரு மீட்பாக இருக்கிறது. சில வசனங்களை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். அதை நீதிமொழிகள் பகுதிக்குள்ளாக நம்ம கடந்து வருவோம். 13ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிப்போம். வேதம் சொல்லிக்கிறது, தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான், தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். எனவே யார் யார் தன்னுடைய வாயை கட்டுப்படுத்துகிறார்களோ, யார் யார் தன்னுடைய வாயை காத்து நடக்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை காத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க, தன்னுடைய குடும்பத்தை காத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க, அவர்கள் தன்னுடைய உயிரையே காத்துக் கொள்கிறவர்களாக இருக்கிறார்கள். இதற்கு அவசியம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது நம்முடைய வாயை நாம் காத்துக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். பரலோகத்தின் தேவன் அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டாக தன்னுடைய வாயை, தன்னுடைய நாவை அவர் காத்திருந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய இருதயம் தோய்ந்து போயிருக்கிறது, பிரச்சனைகளாலே தோய்ந்து போயிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது தேவனை போல நம்முடைய நாவை, நம்முடைய வாயை நாம் கட்டுப்படுத்தினவர்களாக இருக்க வேண்டும் என்பதையே நமக்கு வேதாகமம் நமக்கு நினைவுபடுத்துகிறது. இன்னொரு வசனத்தை கூட நம் வேதத்திலிருந்து நாம் பார்ப்போம். அதை நீதிமொழிகள் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிருக்கிறது, கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான், நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமர்த்துகிறான். நீதிமொழிகள் 15:18 சொல்லியிருக்கிறது, கோபக்காரன் சண்டையை எழுப்புவான், ஆனால் நீடிய சாந்தமுள்ளவனோ சண்டையை அமைதி பண்ணுகிறவனாக இருப்பான். தேவஜனமே, இன்றைக்கு நீங்கள் எந்த வகையினராக இருக்க போறீங்க? சண்டையை எழுப்புறவங்களா இருக்க போறீங்களா? சண்டையை அமைதிக்கு கொண்டு வரவர்களா இருக்க போறீங்களா? சண்டையை எழுப்புறதுனால உங்களுடைய இருதயம் இன்னும் தோய்ந்துதான் போகும்.
உங்களுடைய இருதயம் மறுமலர்ச்சிக்கு வர வேண்டும் என்று சொன்னால் சண்டையை அமைதி பண்ணுகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். சண்டையை நிறைவுக்கு கொண்டு வருவர்களாக அல்லது முடித்து வைப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரச்சனை வேண்டாம், அவற்றிற்கு அமைதிதான் வழி என்று சொன்னால் அந்த அமைதியே நாம் கையாள்வது சிறந்தது. வேதம் நமக்கு அதை போதிக்கிறது. ஆண்டவரும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து பிரச்சனையை கடந்து வந்தவராக இருக்கிறார். தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் எடுக்க போகிற அந்த தீர்மானம் என்ன? பிரச்சனையின் போது நாம் அமைதியாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய முக்கியமான பாடம், எந்த பிரச்சனைகளுக்கும் 2 உத்தரவு கொடாதீர்கள். எந்த பிரச்சனைகளுக்கும் 2 உத்தரவு அல்லது 2 தீர்ப்பு கொடுக்காதீர்கள். சில நேரத்தில் நாம் கொடுக்கக்கூடிய பதில் ஒன்றாக இருக்கும். அதை புரிந்து கொள்கிறவர்கள் வேறொரு விதத்திலே அதை புரிந்து கொள்வார்கள். அல்லது ஒரு நபர் ஒரு சூழ்நிலையை நம்மிடத்திலே ஒரு விளக்கத்தோடு விளக்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் அதை புரிந்து கொள்ளும் விதமோ அது வேறு விதமாக இருக்கும். இப்படி இருக்கையில் என்ன விளைவு ஏற்படுகிறது என்று சொல்லலாம் பாரும்போது, குடும்பத்தினுடைய சமாதானம் சிதைவு பெறுகிறதாக இருக்கிறது. ஒன்ஸ் அந்த குடும்பத்தின் சமாதானம் சிதைவு அடைந்தது என்று சொன்னால், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் அந்த பகையை நம்முடைய இருதயத்திலே நாம் சுமக்கிறவர்களாக நாம் இருப்போம். அந்த பகையை நாம் சுமக்கும் போது நம்முடைய இருதயம் நாளுக்கு நாள் சோர்வடைந்து கொண்டிருக்கிறதாகவே இருக்கும், அல்லது கர்வம் கொள்ளுகிறதாகவும் அது மாறிவிடும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் எந்த பிரச்சனைகளுக்கும் 2 விதமான தீர்ப்பு கொடாமல் ஞானத்தோடும் அதற்கான முழு கவனத்தோடும் ஈடுபாடோடும் நல்ல விதத்திலே ஆலோசனை செய்து அதற்கான தீர்ப்புகளை கொடுக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். புரிந்து பேச வேண்டும். எளிமையாக சொல்ல வேண்டும் என்றால் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயுவின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 5:37, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். வேதம் நமக்கு மிகவும் தெளிவாக சொல்லுகிறது. உள்ளதை உள்ளதென்று சொல்லுங்கள், இல்லாததை இல்லதென்று சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது. ஒருவேளை இதில் ஏதாவது நம்ம கூட்டல் குறைத்தல் ஏதாவது செய்தோம், இல்லை 2 விதமான தீர்ப்புகள் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அல்லது 2 விதமான உத்தரவு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பதிலோ நம்முடைய வார்த்தைகளோ இருந்தது என்று சொன்னால் இதற்கு மிஞ்சினதாக கருதப்படுகிறது. அது நமக்கு என்ன ஏற்படுத்தும் என்று சொன்னால் பாரும்போது தீமையை உண்டாக்குகிறதாக இருக்கும். தேவ ஜனமே, இந்த ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்திருக்கிற இந்த ஜீவ நாட்களிலே மனுஷனுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகளை தீர்மானிப்பது எது என்று தெரியுமா? நம்மளுடைய வார்த்தைகள் தான் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறது. இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலை எப்படி இருக்கிறது? உங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? இருதயமே நீ பூரித்திருக்கிறாயா? இருதயமே நீ நம்பிக்கையோடு இருக்கிறாயா? இருதயமே நீ சந்தோஷமாய் இருக்கிறாயா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் அதற்கான பதில் இல்லை என்றால் அதற்கான காரணம் என்னைக்கோ நம்ம பேசின வார்த்தைகள், என்றைக்கோ நாம் பிறருக்கு விரோதமாய் எழுப்பின நம்முடைய நாவின் கட்டுக்கடங்காத வார்த்தைகள். எனவே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்களும் நானும் இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய வசனம் என்ன என்று சொல்லலாம் பார்க்கும்போது, உள்ளதை உள்ளதென்று பேசக்கூடிய அளவுக்கு திறன் படைத்த மெய் கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கும்போது பிரச்சனைகளின் மத்தியிலே கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம். எதுனாலும் சரி உண்மையை நம்ம தைரியமாக பேசுவதனால எந்த தப்பும் இல்லை. இயேசுவானவர் அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்தார். இயேசுவானவரும் அதற்கு ஒரு உதாரணமாக இருந்தார். அதற்கு மிஞ்சினது நம்மை தீமைக்கு கொண்டு போகிறதாக இருக்கும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது 1 கொரிந்தியர் 4:5, ஆனதால் கர்த்தர் வருமளவும் நீங்கள் காலத்துக்கு முன்னே யாதொன்றை குறித்தும் தீர்ப்பு சொல்லாதிருங்கள். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்மை ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வழி நடத்துவதற்கு முன்பதாக, சரியா, எந்த பிரச்சனைகளுக்கும் 2 விதமான அர்த்தத்தை கொண்டு நம்ம பேசக்கூடாதுன்றதை நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் வருமளவும் அல்லது அவர் செய்த தீர் மட்டும் நாம் எதை குறித்தும் நாம் முன்பதாக தீர்ப்பு சொல்லக்கூடாது என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அடுத்து சொல்லியிருக்கிறது பாருங்க, அதே 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், இருளில் மறைந்திருக்கிறவைகளை அவர் வெளியரங்கமாக்கி இருதயங்களின் யோசனைகளையும் வெளிப்படுத்துவார், அப்பொழுது அவனவனுக்குரிய புகழ்ச்சி தேவனால் உண்டாயிருக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாருக்கு தெரியும் யார் நல்லவன் என்று சொல்லி? யாருக்கு தெரியும் யார் கெட்டவன் என்று சொல்லி?
இருளில் என்ன இருக்கிறதோ அதை எல்லாத்தையும் கண்டு கொள்ள வேண்டியது ஆண்டவருடைய வேலை. நாம் அதை குறித்து முன்குறித்து வார்த்தைகளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அது ஆண்டவர் பார்த்து கொள்வார். அது மட்டுமல்ல, இருளில் மறைந்திருக்கிறவர்களை வெளியரங்கமாக்குவதும் ஆண்டவருடைய வேலை. இருதயங்களின் யோசனைகளை வெளிப்படுத்துவதும் ஆண்டவருடைய வேலை. அவனவனுக்கு புகழ்ச்சியை சூட்டுவதும் ஆண்டவருடைய வேலை. எனவே மனுஷர்களாக இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய வார்த்தைகளை பேசும்போது அடுத்தவர்களுடைய இருதயத்தை காயப்படுத்தும் வார்த்தைகளை பேசாமல், வாழ்க்கையில் பிரச்சனைகளை எழுப்பும் வார்த்தைகளை பேசாமல், நல்ல வார்த்தைகள் என்ன என்பதை நம்முடைய மனதில் ஏற்றுக்கொண்டு அதன்படி ஞானமான வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த நாளிலும் நாம் பார்க்கும்போது அநேக செய்திகள் நம்மை சுற்றி வலம் வருகிறது. சில நேரத்தில் அது உண்மை செய்தியாகவும் இருக்கும், சில நேரத்தில் பொய் செய்தியாகவும் இருக்கும். அந்த பொய் செய்திகளை நாம் சந்திக்கும் போது எப்படிப்பட்ட இருதயத்தோடு அதை நாம் சந்திக்கிறோம், எப்படிப்பட்ட வார்த்தையை அந்த பிரச்சனைகளை நாம் சந்தித்தது பிற்பாடு அல்லது அந்த செய்தியை சந்தித்ததுக்கு அப்புறம் நம்ம பேசுகிறோம். விசுவாச பிள்ளைகளே, இவை எல்லாவற்றிலேயும் நாம் கவனம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எந்த பிரச்சனைகளுக்கும் 2 உத்தரவு தீர்வு ஆகாது. பிரச்சனை நேரத்தில் அமைதியாக இருக்கணும், அது தீர்வாகும். பிரச்சனை நேரத்தில் 2 விதமான பதில் கொடுத்தோம் என்று சொன்னால் அது தீர்வுக்கு வழிநடத்தாது. அப்போ பிரச்சனை நேரத்தில் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, பிரச்சனைகளின் நேரத்தில் ஆண்டவரை நீங்கள் ருசித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அடுத்தவர்களுடைய உணர்வுகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். அடுத்தவர்களுடைய உணர்ச்சி என்ன என்பதை அறிந்து அதற்கு ஏற்ற விதத்திலே நம்மளுடைய நிலைகள் இருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆங்கிலத்தில் அந்த சிம்பத்தி அண்ட் எம்பத்தி என்று சொல்லுவாங்க. அந்த 2 காரியமும் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும். வேதத்தில் வசனத்தை நாம் வாசிப்போம். ரோமரின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, சந்தோஷப்படுகிறவர்களோடே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன என்று சொன்னால் பார்க்கும்போது, நம்மோடு சில நண்பர்கள், சில குடும்பத்தின் பிள்ளைகள், சில விசுவாசிகள் அவர்கள் துக்கமாய் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களோடு நீங்களும் அந்த துக்கத்தில் பங்குள்ளவர்களாக இருங்கள். ஒருவேளை அவர்கள் மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த மகிழ்ச்சிக்குள்ளாக நீங்களும் பங்குள்ளவர்களாக இருங்கள். அந்த துக்கத்திலும் அந்த மகிழ்ச்சியிலும் நீங்கள் பங்கு பெறும்போது உங்களுடைய சக விசுவாசியோ சக குடும்பத்தினர்களோ அவர்கள் தேவனால் ஆறுதலை பெறுகிறவர்களாக இருப்பாங்க, பிரச்சனையிலிருந்து விடுதலை அடைகிறவர்களாக இருப்பாங்க. தோய்ந்து போன அவருடைய இருதயம் மறுமலர்ச்சிக்கு வருகிறதாய் இருக்கும். ஒருவேளை சந்தோஷமாக இருக்கிற இடத்துல துக்கமாகவோ, துக்கமாக இருக்கிற இடத்துல சந்தோஷமாகவோ நாம் இருந்தோம் என்று சொன்னால் விளைவு என்ன ஆவது? குடும்பங்களுடைய நிலைமை என்ன ஆவது? நம்மளுடைய நட்பு என்று சொல்லக்கூடிய அந்த உரிமை என்ன ஆவது? நம்மளுடைய அன்பு, நாம் கற்றறிந்த அன்பினுடைய பலன் என்ன ஆவது? தேவ ஜனமே, இவை எல்லாவற்றையும் நாம் சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதனால்தான் வேதம் சொல்லிக்கிறது பார்த்தீங்களா, ரோமர் 12:15 வேதம் சொல்லிக்கிறது போல, சந்தோஷப்படுகிறவர்களோடே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே சில ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு வயோதிபரை நான் சந்தித்தது உண்டு. அவருடைய வாழ்க்கையில் அவர் எப்பயுமே அவருடைய சரீர பிரகாரமாக ஒரு தொப்பி ஒன்று போட்டிருப்பார். அவர் மரித்து போனார். அவருடைய மரணத்தின் வேளையில் என்ன சம்பவித்தது என்று சொல்ல பார்க்கும்போது, அந்த கிராமத்தில் இருந்த எல்லாரும் அவரை பார்க்க வந்தார்கள். காரணம் என்ன தெரியுமா? இந்த அழுகிறவர்களுடைய அழுங்கள், சந்தோஷமாக இருக்கிறவர்களுடைய சந்தோஷமாக இருங்கள்னு சொன்ன பார்த்தோம்ல, இந்த வசனத்தின்படி அந்த வயசான அந்த முதியவர் அந்த ஊருக்குள்ளே எங்கே யார் வீட்டில் துக்கமான சூழ்நிலை நடந்தாலோ அல்லது மரணம் நடந்தாலோ, தெரிஞ்சிருக்கிறதோ தெரியலையோ, மதம் சார்ந்த விதத்திலும் அல்ல, வேற எந்த இனத்தையும் சார்ந்த விதத்திலும் அல்ல, அந்த வீட்டுக்கு சென்று அந்த வாசலிலே சில நிமிஷங்கள் அமர்ந்து துக்கத்தை அனுசரித்து ஒரு மாலை ஒன்றை வாங்கி கொடுத்து விட்டு அந்த இடத்திலிருந்து ஆறுதல் வார்த்தையை கூறி அவர் கடந்து வருவார். அவருடைய இந்த வாழ்க்கையினுடைய முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய அவர் மரணத்தை பெற்றிருந்த வேளையில் அதனுடைய பலனை ஊர் மக்கள் காணக்கூடிய அளவுக்கு அவ்வளவு ஜனக்கூட்டங்கள் கூடி வந்திருந்தார்கள். காரணம், ஒருத்தருடைய உணர்வுக்கு மரியாதை கொடுத்ததன் நிமித்தமாக, ஒருத்தருடைய உணர்வை அந்த அளவுக்கு
அவர் தன்னுடைய உணர்வாக உணர்ந்ததின் காரணமாக இன்றைக்கு நீங்களும் நானும் பிரச்சனைகள் எழும்பும் வேளையிலே நம்மை சுற்றி இருக்க குடும்பத்தின் பிள்ளைகளுடைய உணர்வுகளை நாம் உணர்கிறோமா? அல்லது நம்ம சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய உணர்வுகளை நாம் உணர்கிறோமா? நம்முடைய நண்பர்களுடைய உணர்வுகளை நாம் உணர்கிறோமா? ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, ஆதலால் ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவங்களும் கூட பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். வேதம் சொல்லியிருக்கிறது, ஒரு அவயவம் பாடுபட்டால் எல்லா அவயவமும் பாடுபடும். ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவமும் சந்தோஷப்படும். தேவஜனமே, உங்களுடைய இருதயம் இன்னைக்கு தோய்ந்து போயிருக்கிறதா? உங்களுடைய இருதயம் இன்னைக்கு பாடு கொண்டதாக இருக்கிறதா? உங்களுடைய இருதயம் இன்றைக்கு துன்பத்தினால் நிறைந்ததாய் இருக்கிறதா? உங்களுடைய இருதயம் இன்னைக்கு அப்படிப்பட்ட எதிர்மறையான உணர்வுகளை பெற்றிருக்கும் என்று சொன்னால் அந்த இடத்திலே பலவீனமாய் இருப்பது உங்களுடைய இருதயம் மாத்திரமல்ல, உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா அவயவங்களும். ஆனால் பரலோகத்தின் தேவன் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பாடத்தை கொடுத்துட்டு அவர் மீண்டுமாக நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறார். பாருங்க, அந்த வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லியிருக்கிறது, ஒரு அவயவம் மகிமைப்பட்டால் எல்லா அவயவங்களும் கூட சந்தோஷப்படும். உங்கள் இருதயம் இன்றைக்கு மகிமை பட்டிருக்கிறது என்று சொன்னால் உங்களுடைய இருதயத்தினுடைய மகிமையும் உங்களுடைய இருதயத்தினுடைய சந்தோஷமும் இருதயத்துக்கு மட்டுமல்ல, எல்லா இடத்துக்கும் அது போய் சேரும். தேவஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய இருதயம் தோய்ந்து போகக்கூடாது என்பதற்காக எவ்வளவு பிரயாசப்படுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற இந்த பாடமானது, உங்கள் பிரச்சனைகளின் மத்தியில் தேவனை காணுங்கள், உங்கள் பிரச்சனைகளின் மத்தியிலே தேவனை தேடுங்கள். அப்படி தேடுவீர்கள் என்று சொன்னால் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது, பிரச்சனை எழும்புதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா அமைதியாய் நாம் இருக்க வேண்டிய அவசியம். அமைதியை நாம் காத்துக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து அமைதியை கொண்டவராக இருந்தார். அநேக பிரச்சனைகளிலிருந்து அவர் விடுதலை அடையவில்லை என்று சொன்னாலும் பரலோகத்திற்கு முன்பதாக அவர் ஒரு குற்றவாளி அல்ல. அதே சமயத்திலே பார்க்கும்போது எந்த பிரச்சனைகளுக்கும் இரண்டு அர்த்தம், இரண்டு உத்தரவு கொடாமல் ஞானமுள்ள வார்த்தைகளோடு நாம் பேசும் நன்னடக்கை கொண்ட கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். பிரச்சனைகள் எழும்பும் தெரிந்தால் அடுத்தவர்களுடைய உணர்வுகளுக்கு நாம் பங்கு உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். துன்பமாய் இருந்தால் துன்பத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். சந்தோஷமாய் இருந்தால் சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க வேண்டும். ஒருவேளை எதிரிடையாக நாம் சில சூழ்நிலை கீழாக நாம் பிரயாசப்படுவோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமையும் நம்முடைய குடும்பத்தின் நிலைமையும் என்ன? நம்முடைய இருதயம் தோய்ந்து போகிறதாக இருக்கும். கடைசியாக நாம் வாசித்த இந்த வசனத்தின் போல, உங்களுடைய சரீரத்தில் ஒரு அவயவம் நோய்வாய்ப்பட்டிருந்தால் எல்லாம் நோய்வாய்ப்பட்டு போகும். உங்கள் சரீரத்தில் ஒரு அவயவம் சந்தோஷமாய் இருந்தால் எல்லாம் சந்தோஷமாய் இருக்கும். தேவஜனமே, உங்களுடைய இருதயம் இன்றைக்கு தோய்ந்து போகக்கூடாது. உங்களுடைய இருதயம் இன்றைக்கு சந்தோஷமாய் இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் இன்றைக்கு சுகமாய் இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் இன்றைக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயத்திற்கு மாத்திரம் உண்டாகும் நன்மை அது அல்ல. உங்களுடைய சரீரம் முழுவதற்கும், உங்களுடைய குடும்பம் முழுவதற்கும், உங்களுடைய சபை முழுவதற்கும் உண்டாகும் நன்மையே உங்களுடைய இருதயம் பெரும் பலமாக இருக்கிறது. கர்த்தரிடத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போமா? கண்களை மூடுவோம், சிரம் தாழ்த்துவோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, எங்கள் வாழ்க்கையில் எண்ணற்ற பிரச்சனைகள் எழும்புகிறது ஆண்டவரே. ஆனாலும் அந்த பிரச்சனைகளில் நாங்கள் உம்மை காண வேண்டும் என்றால் தேவனே, உம்முடைய குணத்தை நாங்கள் படித்திருக்கிறோம். அதன்படி நாங்கள் பிரச்சனைகளை நாங்கள் கையாள்வோம் ஆண்டவரே. பிரச்சனைகளினாலே எங்களுடைய இருதயம் தோய்ந்து போயிருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரே, நாங்கள் நினைத்து பார்க்கிறோம், நீர் அமைதியாய் இருந்தீர் ஆண்டவரே, நாங்களும் அமைதியாய் இருப்போம். பிரச்சனை எழும்பும் நேரத்தில் இரண்டு விதமான உத்தரவு கொடாமல் ஞானமுள்ள வார்த்தைகளை பேசுகிறவர்களாக நாங்கள் இருப்போம் ஆண்டவரே. அதே சமயத்திலே ஆண்டவரே, பிரச்சனைகள் எழும்பும் என்று தெரிந்தால் அடுத்தவர்களுடைய உணர்வுக்கு நாங்கள் மதிப்பு கொடுத்து அதன்படி நாங்கள் நடப்போம். இந்த நாள் இந்த செய்தியை கேட்டு அர்ப்பணித்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும் வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே, ஆமென்.